வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை அறிந்து தொகுதி முழுவதும் அதிகாரிகளுடன் சென்று தொடர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவை குறித்தும், இலவச மனைப்பட்டா மற்றும் அப்பகுதியில் உள்ள 30,000 சதுர அடியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவது தொடர்பாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதி மக்களின் குறைகளையும் கேட்டறிந்தனர். இப்பகுதி மக்களுக்கு இலவசமாக மனைப்பட்டா வழங்குவது குறித்தும், அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவது குறித்தும் ஆலோசித்து நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், ஆட்டுப்பட்டி பகுதியில் உள்ள கூரை வீடுகளை கல்வீடாக மாற்றுவதற்கு உள்ள சாத்தியக்கூறுகள் குறித்தும், கோவில் நிர்வாகத்திடம் தடையில்லா சான்றிதழ் பெற்று அவர்களுக்கு கல்வீடு கட்ட நிதியுதவி பெற்றுத் தருவது குறித்து மாவட்ட ஆட்சியரை அழைத்து வந்து ஆலோசனை நடத்தியதாகவும், அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன குறித்தும் கலந்து பேசியதாக தெரிவித்தவர், இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் மற்ற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு இணையாக அதிக அளவில் திரைப்பட படப்பிடிப்புகள் நடைபெற்று வருகின்றன. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அஜித், சூர்யா, விக்ரம், ஜெயம் ரவி, விஜய் சேதுபதி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடித்த பல திரைப்படங்கள் புதுச்சேரியில் படமாக்கப்பட்டுள்ளன. வெளிநாடுகள் மற்றும் பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது புதுச்சேரியில் திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு அரசு குறைவான வரி வசூலிப்பதால் அதிக அளவில் படப்பிடிப்புகள் நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரியில் திரைப்படத்துறையை மேலும் வளர்க்கும் வகையில் முன்னணி நடிகர்கள் மற்றும் திரைப்படத்துறையினரின் கோரிக்கையை ஏற்று மணப்பட்டு கிராமத்தில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் சினிமா நகரம் அமைக்கும் திட்டத்தை புதுச்சேரி அரசு தொடங்கியது. ஆனால் அந்த பணிகள் தற்போது நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் அந்நியன், சிவாஜி, புஷ்பா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் ஸ்டன்ட் மாஸ்டராக பணியாற்றிய பிரபல திரைப்பட ஸ்டன்ட் மாஸ்டர் பீட்டர் ஹெயின் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரியில் திரைப்பட படப்பிடிப்புகள் அதிகரித்து வருவதால் சினிமா நகரம் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். கோரிக்கைகளை கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி இதுகுறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி நடிகர் சங்க நிர்வாகி கலைமாமணி குமரன் மற்றும் நடிகர் சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி பெரியகடை காவல் நிலையம் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது காவல் நிலைய கட்டிடத்தின் நிலை, குடிநீர் வசதி, பதிவுகள் பராமரிப்பு மற்றும் வரைபட பராமரிப்பு உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார். மேலும் காவல் நிலைய வளாகத்தில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் கழிவறை வசதிகளையும் ஆய்வு செய்து அவற்றை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இதனையடுத்து காவல்துறையினர் தற்போது பணியாற்றி வரும் கட்டிடம் வசிப்பதற்கு ஏற்ற நிலையில் இல்லை என்பதால் புதிய காவல் நிலைய கட்டிடம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் மின்கல ரோந்து வாகனங்கள் மற்றும் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு முன்வைக்கப்பட்ட அனைத்து கோரிக்கைகளும் மற்றும் அடிப்படை வசதிகளும் விரைவாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார்.
பிஎன்எஸ் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுங்க சார். ஓகே. பிஎன்எஸ் 2023 செப்டம்பர் அதுல இருந்து டிஜிட்டல் பண்றோம். மம்தா பானர்ஜி தலைமையிலான கட்சியையும் சிவசேனாவையும் உடைத்த பாஜக புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியை பார்த்து பயப்படுகிறது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி 2 மாதங்கள் கடந்தும் அமைச்சர்களுக்கு முழுமையான இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை என்றும், சபாநாயகர் இன்னும் தேர்வு செய்யப்படாததால் நிர்வாகத்தில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அரசின் கோப்புகள் அதிகாரிகளிடம் தேங்கி கிடப்பதாகவும், கூட்டணி கட்சிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். சபாநாயகர் பதவி தொடர்பாக பாஜகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தரப்பும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். ரங்கசாமி பாஜகவிற்கு முழுமையாக அடிபணியவில்லை என்பதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. அவர் முதலமைச்சர் என்ற உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிறார் என நாராயணசாமி கூறினார். மேலும் மக்கள் நலத்திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரியில் நிர்வாகம் சீராக நடைபெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழக அரசியல் குறித்தும் கருத்து தெரிவித்த அவர், ஊழல் இல்லாத நிர்வாகம் நடைபெற வேண்டும் என்றும், புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை டெண்டர்கள் தொடர்பாக பல்வேறு புகார்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார். மாணவ மாணவர்களுக்கு தாய்மொழி கல்வியை தவிர்த்து இந்தியை திணிக்கின்ற வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள். இதையும் நாம் முழுமையாக எதிர்க்கிறோம். இருமொழி கொள்கை என்பது நம்முடைய மாநிலத்துடைய கோரிக்கை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மோடி அரசாங்கத்துடைய மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் முனைப்பாக இருப்பது மிகப்பெரிய வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கிறது. கடந்த வாரம் மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் தான் ஒரு விழாவிலே பேசும் பொழுது, விமான நிலைய விரிவாக்கம், ரயில் திட்ட விரிவாக்கம், சாலை விரிவாக்கம், தொழிற்சாலைகள் கொண்டு வருவது போன்ற அரசினுடைய கொள்கை முடிவுகளை துணைநிலை ஆளுநர் அறிவிக்கிறார். அரசாங்கத்திலிருந்து முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை, அமைச்சர்கள் செய்ய வேண்டிய வேலையை துணைநிலை ஆளுநர் அறிவிப்பு வெளியிடுகிறார். இதைத்தான் 2011 இருந்து 2021 வரை கிரண்பேடி அம்மையார் துணைநிலை ஆளுநராக புதுச்சேரி மாநிலத்தில் இருந்த சமயத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். தெருவில் இறங்கி போராடினோம். துணைநிலை ஆளுநருக்கு கொள்கை முடிவுகளை தன்னிச்சையாக வெளியிடுவதற்கு அதிகாரம் கிடையாது. இதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் செய்ய வேண்டும் என்று மிக தெளிவாக நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் அந்த மரபுகளை எல்லாம் மீறி அவர் அரசுடைய கொள்கை முடிவுகளை வெளியிடுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மிட்டவுன் சங்கத்தின் 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சிவகவி ஐகானிக் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் அருண்குமார் புதிய தலைவராகவும், ரொட்டேரியன் தமிழ் செங்கோலன் செயலாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் குழுவினரும் பொறுப்பேற்றனர். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். ரோட்டரி மாவட்டம் 2981 மண்டலம் 3 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் புருஷோத்தமன் புதிய நிர்வாகிகளை பாராட்டி சிறப்புரையாற்றினார். மேலும் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் விக்ரம் மற்றும் முன்னாள் செயலாளர் ரொட்டேரியன் கணேஷ் தலைமையிலான நிர்வாகத்தினர் சேவைகளுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டு வழங்கப்பட்டது. இந்த விழாவில் ரோட்டரி உறுப்பினர்கள், முக்கிய பிரமுகர்கள், குடும்பத்தினர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதிய நிர்வாகம் சார்பில் சமூக நலப்பணிகள், கல்வி, சுகாதாரம் மற்றும் பல்வேறு சேவை திட்டங்களை மேலும் விரிவுபடுத்த உறுதி தெரிவிக்கப்பட்டது.
புதுவை மாநில என்ஆர் இலக்கிய பேரவை தலைவர் தனசேகரன் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் நேரில் கலந்து கொண்டு தனசேகரனுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு, வி.பி. சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் நாராயணசாமி, ஏ.கே.டி. ஆறுமுகம், வையாபுரி மணிகண்டன், ஐயப்பன், ரவிக்குமார், அழகு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரவிக்குமார், மோகன்தாஸ், என்ஆர் இலக்கிய பேரவை பொதுச் செயலாளர் என்.ஜே. ஜெயபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். சென்னை வழக்கறிஞர் ஜெகதீசன், மருத்துவர் பாண்டியமுனியன், பொறியாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். இதனிடையே தனசேகரன் தனது பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது மருத்துவர்கள் டாக்டர் பாண்டியமுனியன், டாக்டர் நித்யா மற்றும் தமிழ்செல்வம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி திருபுவனை அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு தவணைத் தொகை பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு திருபுவனை தொகுதியை சேர்ந்த 10 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பணிகளுக்கான 3ஆம் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பாஸ்கர், திருபுவனை தொகுதி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 2026-27 ஆண்டிற்கான புதிய மாவட்ட ஆளுநராக ரொட்டேரியன் வைத்தியநாதன் புதுச்சேரி ஓஷன் ஸ்ப்ரே ரிசார்ட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பதவியேற்றார். 100 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரிய கொண்ட உலகின் மிகப்பெரிய துண்டு அமைப்பான ரோட்டரி இன்டர்நேஷனலின் மாவட்டம் 2981 புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 160 ரோட்டரி சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதன் 160 சங்கங்களாலும் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்ட முதல் மாவட்ட ஆளுநராக ரொட்டேரியன் வைத்தியநாதன் பொறுப்பேற்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ஜோதி ஐ கேர் கண் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநரும் V&M ஜுவல்லரியின் பங்குதாரருமான ரொட்டேரியன் வைத்தியநாதன் தனது பதவிக்காலத்தில் ₹10 கோடிக்கும் அதிகமாக மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக அறிவித்தார். இதில் புதுச்சேரியில் அதிநவீன ரத்த வங்கி அமைத்தல், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்குதல், ஏழை மற்றும் விதவை பெண்களுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்குதல், அரசு மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. கிரியேட் லாஸ்டிங் இம்பாக்ட் அண்ட் ரோட்டரி ஃபர்ஸ்ட் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் புதிய மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் 32 மண்டலங்களுக்கான உதவி ஆளுநர்கள் பொறுப்பேற்றனர். 2025-26 ஆண்டிற்கான மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் புதிய மாவட்ட ஆளுநர் வைத்தியநாதனிடம் அதிகாரப்பூர்வமாக பொறுப்புகளை ஒப்படைத்தார். விழாவில் ரோட்டரி ஃபவுண்டேஷன் அரங்காவலரும் முன்னாள் ரோட்டரி இன்டர்நேஷனல் இயக்குநருமான PRID ரொட்டேரியன் வெங்கடேஷ் கலந்து கொண்டார். மேலும் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் மற்றும் பல்வேறு ரோட்டரி நிர்வாகிகள் பங்கேற்று வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைட் அமைப்பின் 2026-27 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவும் நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக ரொட்டேரியன் நவீன் பாலாஜி, செயலாளராக ரொட்டேரியன் ரூபவேல் பொறுப்பேற்றனர். புதிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் புதிய உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. மாவட்டம் 2981, மண்டலம் 1 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் கோபிநாதன் ஜோதி புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் முன்னாள் மாவட்ட ஆளுநர், பல்வேறு ரோட்டரி சங்க நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர்கள், ரொட்டேரியன்கள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். அதன்படி லாஸ்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் அக்ஷய பாத்திரா உணவு தயாரிப்பு மையத்தை பார்வையிட்ட அவர் அங்கு தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களின் தரம், சுகாதார வசதிகள் மற்றும் செயல்பாட்டு முறைகள் குறித்து ஆய்வு செய்தார். மேலும் உணவை சுவைத்து அதன் தரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து சிவாஜி சிலை அருகே அமைந்துள்ள ஃபாத்திமா உயர்நிலைப் பள்ளிக்கு சென்ற ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பள்ளி தாளாளர் மகிமை சால்வை அணிவித்து வரவேற்றார். பின்னர் பள்ளியின் கல்வி மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினருடன் ஆலோசனை நடத்தினார்.
அப்பொழுது மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த ஸ்மார்ட் போர்டு வசதி, பெஞ்ச் டெஸ்க் வசதிகள், கூடுதல் கழிப்பறைகள், சுத்தமான பள்ளி சூழல் மற்றும் மாணவர்களின் திறன் வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் உறுதியளித்தார். மேலும் பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தும் கழிப்பறை வசதிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் தேவைகள் கேட்டறிந்த அவர், விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட தேவையான வசதிகள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பள்ளியின் பின்புறம் பகுதியில் மழைக்காலங்களில் நீர் தேங்குவதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து ஆசிரியர்கள் தெரிவித்ததைத் தொடர்ந்து அந்த பகுதியை உடனடியாக தூர்வாரி சீரமைத்து பாதுகாப்பு வேலி அமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு சென்ற அவர் துணைவேந்தர் மோகனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து கல்வி மற்றும் வளர்ச்சி தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். பேராசிரியர்களுடன் கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டார். மேலும் புதுச்சேரியின் முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ரைசிங் புதுச்சேரி புத்தகத்தை துணைவேந்தருக்கு வழங்கினார். பின்னர் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அடல்ட் இன்குபேஷன் சென்டரை பார்வையிட்ட ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மாணவர்கள் உருவாக்கியுள்ள அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் குறித்து கேட்டறிந்து அவர்களின் புதுமை முயற்சிகளை பாராட்டினார். ஓகே, நீங்கள் கொடுத்துருங்க. ஆமாம், அதை வச்சு அவங்க எல்லாமே அட்வான்ஸ் போர்டு வி ஹேவ் FPGA. ஸோ 2 மாடலும் கொடுப்போம். இப்போ கஸ்டமைஸ் பண்ணனா அவங்களுக்கு போர்டு மட்டும் கொடுத்துருவோம். அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி பில்ட் இப்போ இதெல்லாம் ZigBee மாடல்ஸ், IoT டிவைசஸ் அண்ட் LCD வேரியஸ் கான்ஃபிகரேஷன்ஸில் அவங்களோட ப்ராடக்ட்டை டிஜிட்டலைஸ் பண்ணுறது. பேட்டரி அசம்பிளியும் இப்போ நம்ம இது காமராஜர் நகரில் ஒரு AI சென்டர் மாதிரி ஒன்று போடுறோம். இன்னும் இந்த மந்த் எப்போ ஓப்பன் ஆகுது? எங்கே கிருஷ்ணா நகர் இல்லையா? அது ஒரு என்னென்னா வில் கிவ் ஆல் த கம்ப்யூட்டர்ஸ் லேப்ஸ் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துரும். அதை எப்படியா நம்ம எப்படி வி கேன் கொலாபரேட்னு பாருங்கள். பீப்புள் கேன் கம் வில் ட்ரெயின். ஆமாம், ஏன்னா அதில் மோர் ஆஃப் AI ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்டாக இது பண்ணியிருக்கோம் நம்ம. அது கொலாபரேட் பண்ணிக்கலாம். அது போக இங்கே 15,000 1 lakh தேவைப்படுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நெக்ஸ்ட் லெவல் ப்ராடக்ட். அதுக்கு எங்கள் CSRலேருந்து நாங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்கெல்லாம் காமராஜர் தொழில் தான் கோஆர்டினேட் பண்ணிப்போம். ஒரு எல்லாமே மாடல் கான்செப்டாக பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம எல்லாத்துக்கும் ரெப்ளிகேட் பண்ணலாம்னு ஐடியா இருக்குது. இது இருக்கீங்களா? அப்படியா, வெரி குட், ரொம்ப வெரி டேலண்டட். ரீசெண்டாக பட்ஜெட் ஃபர்ஸ்ட் போயிருந்தோம் சார். நாங்கள் சுதர்ஷன் அண்ணனோட கைடன்ஸில் மும்பை பட்ஜெட் ஃபர்ஸ்ட் போயிருந்தோம். ஓகே, இப்போ போனீங்களா இல்லை எப்போ? ஆய மண்டபத்தில் அழகிலும் ஆரோவில்லின் அமைதியிலும் பாரதி வீட்டின் சிறப்பிலும் பாரதி தாசனின் சிறப்பிலும் மணக்குள விநாயகர் கோவிலின் அருளிலும் தேவாலயத்தின் மேன்மையிலும் மசூதியின் மகிமையிலும் எல்லா மதங்களையும் எல்லா மனிதர்களையும் ஒரே புதுச்சேரி மாநில பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் கோரிக்கை மாநாடு வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு மாநில செயலாளர் அன்புமணி தலைமை தாங்கினார். பெரியசாமி முன்னிலை வகித்தார். மாநில பால் உற்பத்தியாளர்கள் சங்க நிர்வாகி ஹரிதாஸ் வரவேற்புரையாற்றினார். சங்கத் தலைவர் சீனு பத்மநாபன் மாநாட்டு நோக்க உரையாற்றினார். மாநில பொதுச் செயலாளர் பெருமாள் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் செயலாளர் சங்கர், தலைவர் ராமமூர்த்தி, கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஊழியர்கள் சங்க நிர்வாகி செல்வகுமார், தமீம் பழனிவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் புதிய மாநில குழு தேர்வு மற்றும் சங்கத்தின் வளர்ச்சி தொடர்பான ஆலோசனைகள் இடம்பெற்றன. தொடர்ந்து பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ₹50 உயர்த்தி வழங்க வேண்டும். லிட்டருக்கு ₹5 ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். ஆண்டிற்கு ஒருமுறை வங்கியில் பணம் செலுத்தும் முறைக்கு பதிலாக மாதம்தோறும் செலுத்தும் வசதி ஏற்படுத்த வேண்டும். பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்தல் நடத்த வேண்டும். கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க ஊழியர்களுக்கு நல வாரியம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. காரைக்காலில் 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மாரும் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதேபோன்று காரைக்கால் அம்மையார் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் மாங்கனி திருவிழா கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் நடைபெற்ற மாங்கனி திருவிழாவில் பரமசிவன் அடியார் கோலத்தில்
பத்மாசனத்தமர்ந்து மாங்கனிகளால் அலங்கரிக்கப்பட்ட பவழக்கால் விமானத்தில் கோவில் பிரகாரத்தில் வீதி உலாவாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனிகளை வழங்கியும் பூஜை செய்து மாங்கனிகளை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு காரைக்கால் அம்மையாரையும் சிவனையும் வழிபட்டு சென்றனர். பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் மாங்கனிகளை உண்டால் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் என்பது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் முன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பரிவார கிரிவலம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அடிப்பிரதட்சிணமாக கோவிலை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பார்வதி தாயாருடன் ஸ்ரீ சர்வேஸ்வரன் மைய மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு மைய மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு கொடிமரம் முன்பு எழுந்தருளினார். தொடர்ந்து கோவிலின் பிரதான தெற்கு கோபுர கொடிமரம் முன்பு முதல் பரிவார கிரிவலம் நடைபெற்றது. இதில் சிவாச்சாரியார்கள் வேத பாராயணம் பாடி முன்னே செல்ல ஸ்ரீ சர்வேஸ்வரனுடன் பக்தர்கள் அடிப்பிரதட்சிணமாக கிரிவலம் வந்தனர். இரண்டாவது பரிவார கிரிவலத்தில் ஸ்ரீ சர்வேஸ்வரன் முன்னே செல்ல பக்தர்கள் தேவாரம் திருவாசகம் பாடியபடி அடிப்பிரதட்சிணமாக வலம் வந்தனர். மூன்றாவது பரிவார கிரிவலத்தில் மங்கள இசை மற்றும் சிவ வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ சர்வேஸ்வரனுடன் பக்தர்கள் அடிப்பிரதட்சிணமாக கிரிவலம் செய்தனர். இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்ட தலைமை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ரசிகர்கள் நற்பணி இயக்கம் சார்பில் நடத்தப்பட்ட மக்கள் செல்வன் கோப்பை 2026 விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் உள்ள அணு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. அகில இந்திய நிர்வாகிகளின் ஆலோசனைப்படி மாவட்ட செயலாளர் தினேஷ் தலைமையில் மாவட்ட பொருளாளர் சதாம், நிரவி திருப்பட்டினம் தொகுதி பொறுப்பாளர் ரஞ்சித் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் ஐவிஜி வெல்ஃபேர் அசோசியேஷன் ஏற்பாட்டில் விழா நடைபெற்றது. விழாவில் புதுவை மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை நற்பணி இயக்க மாநில செயலாளர் நிர்மல் பாபு, மாநில நிர்வாகிகள் பிரசன்னா, நட்பரசன், நவீன் பாபு, முகேஷ், பிரதீப், சதீஷ், கோவலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டியில் ஓஜி டீம் அணி முதல் பரிசையும், விஜேஎஃப்எஸ்சி அணி 2ஆம் பரிசையும், பவர் பிளே அணி 3ஆம் பரிசையும், ஐவிஜி அயன்ஸ் அணி 4ஆம் பரிசையும் பெற்றன. நிகழ்ச்சியில் ரசிகர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி சென்னையை சேர்ந்த பிரபல திட்ட மேலாண்மை நிறுவனமான விபிஆர்சி குழுவினர் காமராஜ் நகர் தொகுதியின் மேம்பாட்டு பணிகள் தொடர்பாக பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். அதன்படி ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், சுந்தர பொன்விழா நகர் உள்ளிட்ட தொகுதியின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று கழிவுநீர் பாதைகள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் நிலை குறித்து ஆய்வு செய்தனர். மேலும் பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தியை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் சந்தித்து தொகுதி மேம்பாட்டு பணிகள் தொடர்பாக ஆலோசனை நடத்தினர். இந்த ஆய்வின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, காமராஜ் நகர் தொகுதி குறை தீர்க்கும் குழு பொறுப்பாளர் ஷஜிதா ஆகியோர் உடனிருந்தனர்.
வருமான வரித்துறையில் நேர்மையுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் சிறப்பாக பணியாற்றிய கூடுதல் வருமான வரித்துறை அதிகாரி செல்வி ஆறுமுகம் பணி ஓய்வு பாராட்டு விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ரேஞ்ச் இணை ஆணையாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். வருமான வரித்துறை அதிகாரி செங்குட்டவன் மற்றும் இணை ஆணையர் திருமதி அனுப்பிரியா ஆகியோர் முன்னிலை வகித்து செல்வி ஆறுமுகம் சிறப்பான பணி சேவையை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினர். மேலும் புதுச்சேரி, கடலூர் மற்றும் விழுப்புரம் பகுதிகளை சேர்ந்த வருமான வரித்துறை அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு பணி ஓய்வு பெறும் செல்வி ஆறுமுகத்திற்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். நிகழ்வில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டு அவர்களின் பணி சாதனைகள் நினைவு கூறப்பட்டன. இறுதியாக செல்வி ஆறுமுகம் கூடுதல் வருமான வரித்துறை ஆணையர் அவர்கள் தனது பணிக்கால அனுபவங்கள், இனிய நினைவுகள் மற்றும் சக அதிகாரிகள், அலுவலர்கள், ஊழியர்களுடன் இணைந்து பணியாற்றிய தருணங்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் தனது பணிக்காலத்தில் ஒத்துழைப்பும் ஆதரவும் வழங்கிய அனைத்து அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் நலன் விரும்பிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் செல்வி ஆறுமுகம் ஓய்வு காலம் ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் வளமுடன் அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்பு விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. விழாவில் சங்கத்தின் புதிய தலைவராக ஆர்டிஎன் உதயசங்கர் பதவியேற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி மாவட்டம் 2981 2028-29 ஆண்டிற்கான மாவட்ட ஆளுநர் தேர்வில் ஆர்டிஎன் ஆனந்தன் கலந்து கொண்டார். மேலும் ரோட்டரி மாவட்ட 3வது மண்டல துணை ஆளுநர் ஆர்டிஎன் புருஷோத்தமன், சாந்தமூர்த்தி மற்றும் பல்வேறு ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவில் ரோட்டரி உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். திண்டிவனம் ரெட்டனை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மன் சிறிய தேரில் எழுந்தருளி கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் ஊஞ்சலில் காட்சியளித்த ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு கும்பதீபம், அடுக்கு தீபம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சார பூஜைகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளை பெற்றனர். புதுவை வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமி விழா நடைபெற்றது. பௌர்ணமி விழா குழுவினர் சார்பில் தொடர்ந்து 144வது மாதமாக மாட வீதியை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடுகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் குடும்ப பிரச்சனைகள் தீர வேண்டி பக்தர்கள் கலசம் ஏந்தி கோவிலை வலம் வந்து வழிபட்டனர். தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக பக்தர்கள் தெரிவித்தனர். இவ்விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவக்குமார், ஆறுமுகம், திருஞான சம்பந்தம் மற்றும் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், பிரகாஷ், அன்பு, எழில், மோகன், வினோத், குருபாலன், பரத், சிவா, பிரசன்னா, புருஷோத்தமன், முத்து, பிரவீன், சதீஷ், தினேஷ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர்.
புதுவை ரெயின்போ நகர் நலவாழ்வு சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் சங்க தலைவர் தணிகாசலம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ரெயின்போ நகர் பகுதியில் மழைநீர் தேங்காமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதாள சாக்கடை அமைப்பை சீரமைக்க வேண்டும், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் முக்கிய இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைத்தல், தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்துதல், சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இக்கூட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டார். அப்போது சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்த கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். காரைக்கால் பாரதியார் சாலை பகுதியில் இரவு நேரங்களில் சில இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் அதிக ஒளியுடன் சுற்றித் திரிந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதுபோன்ற செயல்களை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் ரீல்ஸாக வெளியிடுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இரவு நேர அமைதி பாதிக்கப்படுவதுடன் முதியவர்கள், குழந்தைகள், மாணவர்கள் மற்றும் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பொதுமக்களின் அமைதிக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்படுபவர்களை காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து உரிய விசாரணை மேற்கொண்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டிவனம் அடுத்த ரெட்டனை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 4ஆம் நாள் நிகழ்வாக சந்தன மனம் வீசும் வகையில் நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தில் வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணர், ஸ்ரீ பஞ்சபாண்டவர்கள் மற்றும் திரௌபதி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சுவாமிகள் கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்தனர். பின்னர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இரவு கிராம வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான உபயதாரர்களாக சந்திர தெரு வகையரா சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.